ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா தம்பிள் பைசெப்ஸ் கேர்ளு ஆல்டர்னேட்டிவாக போடுறேன். நல்ல பெரிய பம்ப் வரணுன்றதுக்காக. ஸோ இப்படி போடும்போதே மசில் ஆக்டிவேஷன் நல்லா தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த செட்டு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் ஓடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து சின்ன வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அவ்வளோவா ஒன்றும் பெயின் தெரில. அடுத்தடுத்த வெயிட்டில் வந்து ஹெவி பெயினாக தெரியும். ஸோ தம்பிள்ஸு நான் வந்து என்ன சொல்கிறது, ஸ்மால் வெயிட்லேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து தம்பிள்ஸை வந்து கீழே ரெஸ்ட்டு வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூஸாக வந்து அதை வந்து செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு 4ல் போட்டிருக்கேன், இப்போ 8ல் போடுறேன் கேர்ள். ஸோ இந்த வீடியோக்காக நான் கண்டினியூஸாக வந்து கேர்ள் பண்ணுது. வீடியோ வேறு ஆங்கிள்லேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3வது செட்டு. ஃபோர் 8 10. ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து 2 டிஜிட் நம்பராக வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து கம்ஃபர்டபுளாக மாற்றி வச்சுங்க. நான் செய்கிறேன்னு அப்படியே செஞ்சீங்க. கையை தூக்க முடியாது. அப்புறம் வேலைக்கும் நீ உங்களால் ஒழுங்காக அவுட்டோர் ஆக்டிவிட்டி வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. தூக்கம் வரும் வேலை நேரத்தில், இல்லைனா டிசென்ட்ரி ஆகிற மாதிரி ஆகிடும், இல்லைனா ஜுரம் வர மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி செய்கிறேன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னை அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒர்க் அவுட்டை வந்து நான் பண்ணுறேன். ஸோ அதையே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ 4வது செட்டு. இப்போ கொஞ்சம் ஹெவியாக ஓடுது. ஸோ முன்னத்துக்கும் இப்போ உள்ள டிஃப்ரெண்ட்டையும் பாருங்கள். ஹேண்டில் உங்களுக்கு தெரியும், கையில் பம்ப் லைட்டாக ஏறிடும். ஆனால் எனக்கு மசில் ஆக்டிவேஷன் ஹெவியாக தெரியுது. ஒர்க்கு ஓவர்லோட் ஆகுது. செம பெயின் கிடைக்குது இப்போ எனக்கு. ஸோ அவ்வளோதான், அடுத்த ஒரு செட்டு போய்ட்டு எனக்கு தான் ஃபைனல் செட்டு. 15 kg பதிலாக 14 kg தம்பிள்ஸ் எடுத்து த்ரோ பண்ணுறேன். இதனால் லிஃப்ட் பண்ணவே முடியல. ஆனால் 3 செட்ஸாக போடும்போது நான் லிஃப்ட் பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் பம்பிங்காக வந்து சுத்தமாக என்னால் லிஃப்ட் பண்ண முடியல. இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன்.
தான்டா டஃப்பே ஆரம்பிக்குது. என்னால் முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு டைம் வேறு குறைவாக இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சிடணுன்றதானே வேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு போகிறேன். அதெல்லாம் பண்ணுறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கும். உங்களோட பெரிய மாஸ் சைஸில் இருப்பாங்க, அவங்களால வெயிட் தூக்க முடியாது. ஆனால் அந்த வெயிட்டை நீங்கள் தூக்கிட்டீங்க அசால்ட்டாக. இப்போ ரீராக் பண்ண போகிறேன். பாய். இன்னொரு வீடியோவில்